தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மீண்டும் ஒரு புதன்கிழமை என்று நம்முடைய வீடுகளிலே கூடவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் தேவன் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். நாம் தொடர்ந்து ஒன்றியோவானுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை தியானித்து வருகின்றோம். கடந்த வாரத்திலே 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களை நாம் தியானித்தோம். அந்த 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதனை துவங்குகின்ற அப்போஸ்தலனாகிய யோவான், பிலீவ் நாட் எவ்ரி ஸ்பிரிட், எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்புடன் அவர் ஆரம்பிக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போல கடைசி அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கும் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எந்த ஒரு தொடர்பும் அறுபட்டு போகவில்லை, அதனுடைய கண்டினியூட்டி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆனால் திடீரென்று 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு எச்சரிப்புண்டாக எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் தேவனுடைய ஆவியானவருடைய ஏவுதலினாலே எழுதியிருக்கின்ற அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த குறிப்பிட்ட செய்தியை we need to have the discernment, நமக்கு பகுத்தறிவு உண்டாயிருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த பகுத்தறிவு நமக்கு காணப்படும் நேரத்திலே நிச்சயமாக தேவன் ஆவிகளை பகுத்து பார்க்கக்கூடிய நிதானத்தையும் நமக்கு அதனுடைய திறனையும் தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அதனை தொடர்ந்து நாம் 7ஆம் அதிகாரம், மன்னிக்கும் 7வது வசனம் தொடங்கி 21வது வசனம் வரைக்குமாக, 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் துவங்கி 21வது வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது அது ஒரு நீண்ட பகுதியாக ஒரே கோர்வையாக ஒரே பேசேஜாக வருகின்றதை நீங்கள் பார்க்க முடியும். From verse 27 down to verse 27 forms one particular passage which talks about love. இதற்கு முன்பதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்பை குறிப்பிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கக்கூடிய வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11 எல்லாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் அன்பு கூற வேண்டும், புதிய கற்பனை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து வரும் பொழுது அங்குமிங்குமாக அன்பை குறிப்பிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருந்தாலும் இந்த நீண்ட பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 7 முதல் கொண்டு 21 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் எல்லாவற்றிலுமாக அன்பு மட்டுமே நிறைந்திருக்கின்றதை நாம் காண முடியும். In all the verses from verse 7 down to 21, love has been filled or it has been spilled over. அன்பு அதிலே பொழிந்து அதிலே ஊற்றப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். நான் ஏன் அதனை சொல்கிறேன் என்றால், இந்த இந்த 14 வசனங்கள் 7வது வசனம் தொடங்கி 21வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது இந்த பகுதியிலே அன்பு, அன்பு கூறுதல், அன்பு கூற வேண்டும், அன்பு என்ற இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் வாசிக்கிறீர்கள். Almost 28 times the word love, love or the shades of love has been used. அன்பு என்ற வார்த்தையும் அதனுடைய பதப்பிரயோகங்கள் 28 முறை இந்த 7ஆம் வசனம் துவங்கி 28வது வசனம் வரைக்குமா 21வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு காண்பிக்க வேண்டுமானால் நீங்கள் 7வது வசனத்திலே வாசித்தால், அன்பாயிருக்க கடவோம், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அதே போல அன்புள்ள எவனும் அன்பு இல்லாதவன் அன்பாகவே இருக்கிறான். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த பகுதி முழுவதுமாக it has been impregnated with the word love. So love has become the core and an important message in the epistle of John. நாம் முற்று வரிந்திருக்கிறவனமாக அன்பின் அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய யோவான் தாமே அவர் எழுதியிருக்கின்ற இந்த நிருபத்திலே அன்பு என்பது அதனுடைய பிரதானமாக அதனுடைய கிரக்ஸாக இருக்கின்றதை நாம பார்க்க முடியும். அதனாலதான் இந்த பகுதிக்கு நான் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், லைஃப் மாடல்ட் பை லவ், அன்பாலே நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு ஜீவியம். நான் ஏன் இதனை இந்த தலைப்பை நான் வைக்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம்முடைய ரட்சிப்பு எதனால உறுதிப்படுத்தப்படுகிறது அல்லது நம்முடைய ரட்சிப்பினுடைய அடையாளங்கள் என்ன, what are the evidences of our salvation, or suppose if people want to know that I have been saved in my life, what are the evidences or signs which I can show forth in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக எப்பேற்பட்ட அடையாளங்களை நான் காண்பிக்க முடியும், எப்பேற்பட்ட விதத்தில் நான் ரட்சிக்கப்பட்டவன், தேவனாலே பிறந்திருக்கிறேன், தேவனுடைய வித்து எனக்குள் வாசமாக இருக்கிறது என்பதை பற்றி நான் வேலைக்கு காண்பிக்க முடியும். என்னுடைய வார்த்தையினால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரத்தினுடைய 17-18 வாசிக்கும் பொழுது, நீங்கள் வசனத்தினாலும் அல்ல வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, just not because of your words that you can prove that you have been saved or you truly love a person, but it has to be with also your activities and truth.
உங்களுடைய அன்பானது வெறுமனே வாயினாலே வார்த்தையினாலே சொன்னால் மட்டும் போதுமானதல்ல. உங்களுடைய அன்பு செயல்படக்கூடிய அன்பாக, உங்களுடைய அன்புக்கு கரங்களும் கால்களும் நீட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எங்க அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஆகவே அன்பு என்பது வாயினால் சொல்லப்படுவதல்ல, அல்லது நாவினாலே உதட்டளவிலிருந்து பிறக்கக்கூடியதல்ல, மாறாக இருதயத்தினுடைய வெளிப்பாடாக, இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியினுடைய தலைப்பாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How is our life when we consider in a balance of life and love? நம்முடைய வாழ்க்கையை ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த அன்பை கற்றுக்கொள்ள போகின்ற அன்பு, அல்லது இதுவரைக்குமாக சொல்லப்பட்ட இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தராசில வைத்தால் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனாலதான் நான் இந்த பகுதிக்கு இந்த தலைப்பை வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். இதை நான் சற்று 4 பிரிவுகளாக இந்த வசனங்களை நான் பகுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இதனை தியானிக்கும் பொழுது நான் இதனை 3ஆகத்தான் முதலாவதாக நான் பார்த்தேன். நான் பின்பதாக இதனை 4ஆக பிரித்தால் இன்னும் சற்று ஒரு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் இந்த பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது பல கோணங்களிலே நீங்கள் இதனை தியானிக்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமானால், பிதாவாகிய தேவன் தம் ஜனத்தை நேசித்திருக்கிறார். அதை நீங்கள் வாசிக்க முடியும். தேவனால் அன்பு, அல்லது பிதாவினால் அன்பு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கின்றோம். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிதா பிள்ளைகளை நேசித்தார். ஆனால் இந்த பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய இந்த வார்த்தை எப்படி வெளிப்பட்டது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் இந்த அன்பை உணர வேண்டுமானால் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவியானவர் மூலமாக இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பகுதியை நீங்கள் இந்த கோணத்திலே, பிதாவாகிய தேவனின் அன்பு, குமாரனின் அன்பு, ஆவியானவர் நமக்கு காண்பிக்கக்கூடிய அன்பு என்ற தலைப்பிலே நீங்கள் பிரித்து பகுத்து பார்க்கலாம். ஆனால் என்னுடைய சிந்தனைக்கென்று வந்திருக்கிற விஷயம் என்னவென்றால், முதலாவதாக 7 முதற்கொண்டு 10 வரை உள்ள வசனங்கள், from verse 7 down to verse 10, இதை வாசிக்கும் பொழுது இதற்கென்று வைத்திருக்கக்கூடிய சப்டைட்டில் என்னவென்றால், the revelation of love, அன்பினுடைய வெளிப்பாடு. ஏன் இதனை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாவதாக 7வது வசனத்திலே, பிரியமானவர்களே, இது அடிக்கடி அப்போஸ்தலனாகிய யோவான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, beloved என்ற வார்த்தை, பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இட் இஸ் a pastoral word. ஒரு மெய்ப்பத்துவனாக, ஒரு மெய்ப்பனாக இருந்து மெய்ப்பத்துவ வார்த்தையை சொல்லக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே பிரியமானவர்களே, நீங்கள் இதனை கேட்க வேண்டும், நீங்கள் இதனை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றதை தான் இந்த வார்த்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை சொல்லிவிட்டு ஒரு கமாண்டோட ஆரம்பிக்கிறார். He starts with a command after telling that beloved. என்ன சொல்றார்? Let us love one another. நம்ம என்ன சொல்லுகிறார்? நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூற கடவோம், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆகவே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த கட்டளையோடு பிறப்பிக்கக்கூடிய இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்? உங்களுடைய வாழ்க்கையிலே, அல்லது நாம் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு என்பது ஏதோ ஒரு காலத்தில் ஒரு முறை ஆதி அன்பாக இருந்ததை, அந்த அன்பல்ல அங்கே சொல்லப்படுவது. ஏனென்றால் இதே சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும் பொழுது ஆதி அன்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறார். அப்படியானால் ஏதோ ஒரு காலத்தில் நாம் அன்பு உண்டானவர்களாக நாம் இருந்தோம். We were loving people, we were loving each other at one particular point of time or during the time of our salvation. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நாம் சகோதரரை நேசித்தோம். ஆனால் அதற்கு பின்பதாக ஏதோ குறிப்பிட்ட சங்கடத்து நிமித்தமாக, ஏதோ குறிப்பிட்ட மனத்தாங்கல் நிமித்தமாக, அல்லது ஏதோ குறிப்பிட்ட ஒரு 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 பிரிவு ஏற்பட்டது நிமித்தமாக, அல்லது உராய்வு ஏற்பட்டது நிமித்தமாக, just because we had some friction in our relationships, just because we had some kind of a separation in our relationship, or some kind of an arguments or difference of opinion, நம்முடைய கருத்துகளிலே வித்தியாசம் வந்தது நிமித்தமாக, அல்லது நாம் ஏதோ உராய்வு ஏற்பட்டது நிமித்தமாக இந்த கட்டளை நாம் மறந்து போக வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் விரும்பவில்லை. மாறாக நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த கற்பனை உங்களுடைய வாழ்க்கையில it has to continue for a longer period of time. It should not be broken by any problem. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்துவிட்டு நீங்கள் அன்பு கூற வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு இங்கே கற்றுத் தருகிறார். அதனால சொல்லும்போது let us love one another. இதுல no conditions, no strings attached to it. இந்த வார்த்தைக்கு இந்த கட்டளையோட கூட எதனையும் அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நீங்க அன்பு கூறுங்க, ஆனால் இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அன்பு கூற வேண்டாம், அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் பியூர்லி, இட் இஸ்
it is very clearly stated that we must love one another. நாம் ஒருவரையொருவர் நேசித்தே ஆக வேண்டும் என்பதை ஒரு கட்டாயமாக, ஒரு அக்கேஷனலாக சொல்லப்படாமல், ஒரு செலக்டிவாக, ஒரு சிலரை நீங்க நேசிங்கப்பா, இன்னொரு சிலரை நீங்க நேசிக்காக, இதையும் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் நேசிக்க வேண்டும். ஒருவனுக்கு பிறன் யார்? அருகில் இருப்பவன் தான் பிறன். அப்படியானால் நீங்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்பதையும் இந்த குறிப்பிட்ட வார்த்தையின் மூலமாய் அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். ஆகவே அன்பு என்பது நமக்கு ஏதோ தனிப்படுத்தப்பட்ட ஐசோலேட்டடாக இருக்கக்கூடிய, ஏதோ நமக்கும் அன்புக்கும் எப்பொழுதாவது ஒரு முறை நமக்கு ஒரு தொடர்பு இருந்தால் போதுமானது என்ற வார்த்தையின் அடிப்படையில் அல்ல. இட் ஹாஸ் டு பி a pattern of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முறையாகவே, ஒரு பழக்கமாகவே இந்த அன்பு மாற வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு கற்றுத் தருகிறார். ஏனென்றால் இதற்கான காரணம் என்ன? நம்ம நினைக்கலாம், சரி, இந்த அன்பு கூறுகள் என்ற கட்டளை பிறப்பிக்கிறீரே, இதற்காக இருக்கக்கூடிய பேட்டர்ன் யார்? Who is the paragon or the pattern for this particular love? நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அன்புக்கு முன்மாதிரி யாராக இருக்கிறார்? அதை நாம் கேட்டோம் என்று சொன்னால் யோவானே பதில் தருகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏனென்றால் love is of God, for love is of God. ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பு தேவனால் உண்டாயிருக்கு. It has been, the love is of God, the love is from God, the love has been shown by God, the love is, it flows from God. இந்த அன்பு என்பது இதனுடைய சோர்ஸ், இதனுடைய ஊற்று, இது எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது? அது தேவனிடமிருந்து ஆரம்பிக்கின்றது. ஒரு ஆற்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு ஆறினுடைய தோற்றம் எங்கே என்பதை நாம் கண்டறிவோம் என்று சொன்னால், அந்த ஆறு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, ஒரு குறிப்பிட்ட மலையிலே எங்கோ தோன்றி இருக்கும். எப்படி தோன்றி இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட ஊற்றாக தோன்றி இருக்கும். அதுதான் அதனுடைய பெறப்படும். That is the source of every fountain or the source of a big river. அப்படியானால் இந்த அன்பிற்கு யார் ஊற்றாக இருக்கிறார்கள்? யார் காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால், தேவனே அதற்கு காரணமாக இருக்கிறார். God the Father, தேவனே அதற்கு காரணமாக விளங்குகின்றார். God himself is a source of true love. ஏனென்றால் இந்த அன்பானது வேறு ஒருவருடைய சிந்தனை அல்ல. பொதுவாக நாம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை, அதாவது அன்பு என்பது, அல்லது ஒரு குடும்பத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, திருமணத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை நாம் கேள்விப்படுவோம். Marriage is not a human idea, but it is God's design and God's idea. நான் அதே வார்த்தை இதற்கும் பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் அன்பு என்பதும் கூட மனுஷனுடைய எண்ணத்தில் தோன்றியவைகளே அல்ல. Love is not something that has been originated from human being. It has been produced, or it has been originated from the mind of God. தேவனுடைய சிந்தையிலிருந்து அல்லது தேவனுடைய பண்புகளிலிருந்து தோன்றியவைகள் தான் இந்த அன்பு என்பதாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்மை நேசிப்பதற்கு முன்பதாக, நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் யாரை நேசித்திருப்பார்? Before we were all created, who was the object of his love? யார் அவருடைய அன்பினுடைய ஒரு அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருந்திருப்பார்கள்? நான் அதை சொல்லும் பொழுது நாம் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய நிலைமை நான் சொல்கிறேன். மனுஷனிடத்திலே தேவன் அன்பை இன்னும் காண்பிக்கவில்லை. அப்படியானால் இந்த அன்பு அவருடைய குணாதிசயத்தின் பங்காக இருக்கும் என்றால், அல்லது இந்த அன்பு அவருடைய ஊற்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு காரணம் எப்படி? பிதாவாகிய தேவனும், குமாரனாகிய தேவனும், பரிசுத்த ஆவியானவராக இருக்கக்கூடிய தேவனாகிய மூவரும் அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த திரியேகத்துக்குள்ளாக இந்த அன்பு காணப்பட்டது. பிதா குமாரனை நேசிக்கவும், குமாரன் ஆவியானவரை நேசிக்கவும், ஆவியானவர் குமாரனை நேசிக்கவும், ஆவியானவர் பிதாவை நேசிக்கவும், இந்த குறிப்பிட்ட அன்பு ஒருவருக்கொருவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அன்பினுடைய ரிஃப்ளெக்ஷனை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப புரியுது நான் நினைக்கிறேன். இது ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட கட்டளை தான் கடைசியில வரும்பொழுது என்ன சொல்லுகிறார்? 20வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அன்பு கூறுகிறவன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனை பகைத்தால், அப்படியானால் காண்கின்ற சகோதரனிடத்துல இந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்காதவன், if you and I are not able to show or reflect the character of God in the brother that we see and we sit nearby, then how can you and I love God? நீங்களும் நானும் இங்கே நம் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனையோ சகோதரி நம்மால் நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால், நாம் காணாத தேவனை எப்படி நேசிக்க முடியும்? இந்த ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அன்பை எப்படி நேசிக்க முடியும்? அப்படியானால் பிதாவாகிய தேவனையும் அவருடைய குணாதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காண்பிக்க முடியும்? How can we reflect the nature and the attribute of God when we don't love each other? அதான் நீங்க சொல்லும் பொழுது அன்பு தேவனால் உண்டாயிருக்கு. It is derived from God. It is not something that is self-generated as a human idea. ஒரு நாள் வந்தது, அன்றைக்கு ஆதாம் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று விரும்பினான் என்பதல்ல. மாறாக இந்த அன்பு என்ற பண்பை தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில ஊற்றி வைத்திருக்கிறார். நாம் வாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட பின்பதாக ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில யார் ஊற்றி இருக்கிறார்கள்?
இதற்கு முன்பதாக உலகத்தை நாம் நேசித்தோம், பாவத்தை நாம் நேசித்தோம், பிசாசினுடைய செயல்களை நாம் நேசித்தோம், இருளின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதனுடைய பின்பதாக இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது தேவனை நாம் நேசிக்க வேண்டும், சக மனுஷனை நாம் நேசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாஞ்சையும் யார் நமக்கு உண்டு பண்ணினார்கள்? Who has created this earnestness or the interest or desire to love God and to love men after our salvation? It is through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான். ஏனென்றால் ரோமர் 5:5 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே குமாரனாகிய அந்த மன்னிக்கவும் தேவன் நம்முடைய உள்ளத்திலே இந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றி கொடுத்திருக்கிறார். The love has been shed abroad by the Holy Spirit in your heart and in my heart. அதனாலதான் சொல்லும்போது இட் இஸ் நாட் சம்திங் செல்ஃப் ஜெனரேட்டட், நாமவே நமக்குள் உருவாக்கி நான் அன்பு கூறுகிறேன், நான் இதனை செய்தேன் என்பதெல்லாம் கிடையாது. தேவன் நம்முடைய இருதயத்திலே அன்பை ஊற்றியிருக்கிறார், நாம் அதை அனுபவித்திருக்கிறோம். அந்த அன்பை தான் பிறரிடத்திலே காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து விரும்புகிறார். ஆகவே தேவன் இல்லாதிருக்கிற அந்த அன்பு அது அன்பல்ல. தேவன் இல்லாதிருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் அல்ல. தேவன் இல்லாதிருக்கக்கூடிய நிலைமையிலே காண்பிக்கப்படுகின்ற உலகத்தார் சொல்லக்கூடிய அன்பை நான் நேசிக்கிறேன், நான் ஐ லவ் யூ என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையும் கூட அது உண்மையாகவே தேவன் சொல்லக்கூடிய அகாப்பே அன்பு அல்ல. நாம் வேதத்தில் அறிந்த வண்ணமாக பிலியோ லவ் என்று இருக்கிறது, எரோஸ் லவ் இருக்கின்றது, அகாப்பே லவ் இருக்கின்றது. இங்கே சொல்லப்படுகின்ற அன்பு தெய்வீகமான அன்பு. இந்த அன்பை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் we have to love in a right manner. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். சரி, இந்த அன்பு தேவன் சொல்லக்கூடிய அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று சொன்னால் இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? வாட் ஆர் தி எவிடன்சஸ் தட் we can show that we are loving one another? ஒருவரை ஒரு நேசிக்கும் பொழுது இருக்கக்கூடியதனுடைய அடையாளங்கள் என்ன? இதை 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 2 குறிப்பிட்ட அடையாளத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். முதலாவதாக, நாம் அன்பு உள்ள எவனும் தேவனால் பிறந்து. அப்ப அன்பு உள்ளவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருப்போம் என்று சொன்னால், நாம் நேசிங்க, நீங்க தேவனால் பிறப்பீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தால் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்ற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். தேவனுடைய வித்து உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படும் என்று இங்க சொல்லப்படவில்லை. மாறாக, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அல்லது தேவனை ஒருவன் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், அப்பொழுது தேவனால் பிறந்த ஒருவன் இருப்பான் என்று சொன்னால், ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால், தேவனுடைய ஆவி ஒருவனுடைய உள்ளத்திலே வாசமாயிருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வித்து அவனுக்குள் செயல்படும் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியான அவனுக்குள் செயல்பட்டு அங்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் மறந்து, வித்தியாசங்களை மறைந்து, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நேசிக்க முடியும் என்று சொன்னால் அவன் யாராக இருக்கிறான்? தேவனால் பிறந்தவனாக இருக்கிறான். அது முதலாவதாக சொல்லப்பட்ட அடையாளமாக. இட் இஸ் a sign of something being born again. நாம் born again என்று நாம் வாயினால சொல்வதை விட நம்முடைய அன்பினுடைய நடவடிக்கைகளினாலே ஒருவரை எளிதிலே நாம் மன்னிக்க முடியும் என்று சொல்கிறது என்றால், ஒருவருடைய தவறான வைராக்கியங்கள் நம்ம இருக்கும் பொழுது அதை மன்னித்து அதை மறந்து நாம் நேசிக்க முடியும் என்று சொன்னால் அது என்ன காண்பிக்கின்றது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிற. இரண்டாவது, ஒருவேளை ஒரு சிலர்கள் சொல்வார்கள், இதை யோவான் நிருபத்தில் நான் எடுத்து காண்பிக்கும் பொழுது, நான் தேவனை அறிந்திருக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் சொல்கிறார். ஐ ஹேவ் நோன் காட், நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். சரி, தேவனை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் சகோதரனை நேசிக்க முடியுதா? You say that you know God, are you able to love your brother or your sister? You say you are loving, you say you love God, you know God, but you say you hate your brother. உன்னுடைய தேவனை நீ நேசிக்கின்றாய், உன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அதே நேரத்தில் நீ செய்வதென்ன? உன்னுடைய சகோதரனை நீ பகைத்துக் கொண்டிருக்கிறாய். உன்னால் முழு மனதாக நீ நேசிக்க முடியவில்லை. உன்னுடைய அன்பெல்லாம் உன்னுடைய வார்த்தையினாலும் உன்னுடைய நாவினால் மட்டும்தான் இருக்கிறது. நேரடியாக நீங்கள் பேசும் பொழுது, ஐயோ பிரதர், சகோதரனே, சகோதரியே, உங்களை நேசிக்கிறேன் சகோதரனே, உங்களுக்காக நான் செபிக்கிறேன், உங்களுடைய மனசுல அப்படியே ஏந்துகின்றேன், தாங்குகிறேன், இதெல்லாம் நான் சொல்றேன், சரிதான். ஆனால் உண்மையாகவே நாம் அன்பு கூறுகின்றோமா? உண்மையாகவே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் நம்முடைய செயல்களுக்கும் இருக்கின்றதா? இதைத்தான் யோவான் இங்கு காண்பிக்கிறார். நீ தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் அதே அறிந்திருந்தது என்று சொன்னால் உன்னுடைய செயல்பாடுகள் இல்லையே. If you say that you know God, it would be shown as an evidence that you are loving your brother and sister. உங்களுடைய சகோதரன் நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியும் என்பதைத்தான் இங்கே யோவான் காண்பிக்கிறார். ஒரு வாழ்க்கையில பிரியமானவர்களை, இந்த அன்பை பற்றியிருக்கின்ற கோட்பாடுகள் நமக்கு தெரிந்திருக்கலாம், அன்பினுடைய வரையறைகள் தெரிந்திருக்கலாம். We may know the definitions of love. We may know how God
deals in love with you and me. உங்களோடும் என்னோடும் தேவன் எப்படி ஈடுபடுகிறார் என்பதை நாம் அறிந்திருப்போம். தேவனுடைய செயல்பாடுகள் அன்பின் மூலமாக இப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் சொல்லி அறிந்திருக்கலாம். அல்லது அன்பு என்று சொல்லும் பட்சத்தில் அன்பினுடைய the climax of love, the cross, அதை பற்றி விளக்கி சொல்லி அதனுடைய தியாலஜி, அதனுடைய இறையியல் எல்லாவற்றையும் நான் சொல்லலாம். ஆனால் அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயே இல்லை என்று சொன்னால், if at all we could explain the theology and the explanation and the derivation and the meanings of love, we may be able to say it or we may be able to explain it to the people, but if we really miss to love one another, simple termsல எளிதாக இருக்கக்கூடிய முறையிலே நீங்களும் நானும் ஒரு சகோதரனையோ சகோதரியை நேசிக்க முடியாமல் ஒரு பகையை மனதில் வைத்திருப்போம் என்று சொன்னால், அந்த பகை என்ன எடுத்து காண்பிக்கிறது? நாம் தேவனை அறியவில்லை என்பதை எடுத்து காண்பிக்கிறது. ஒரு சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கிறதா? ஒருவேளை ஒரு சகோதரனிடத்தில் நான் பேசும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் இல்லை என்று சொன்னால், சில சங்கடங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஏற்பட்டு விட்டது, அல்லது நாம் சண்டையிட்டு விட்டோம், விவாதித்து விட்டோம், அல்லது அடிதடி வந்து விட்டதை போல ஒரு பயங்கர ஹார்ஷான ஆர்குமெண்ட் நம்ம பண்ணிட்டோம். But how long do you keep on that particular bitterness in your heart? எத்தனை காலங்கள் அதே கசப்புணர்வோடு கூட நாம் சுமந்து கொண்டிருப்போம்? எத்தனை காலங்கள் நம்மால் இருக்க முடியும்? அப்படி என்றால் எத்தனை காலங்கள் அதே கசப்புணர்வோடு கூட இருக்கும் நேரத்தில் தேவன் நம்மோடு கூட ஈடுபடுகிறார் என்று சொன்னால் ரட்சிக்கப்படும் என்று சொல்லுகிறோம். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நாம் நேரில் பார்க்கும் பொழுது வாயிலவளை பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய கரங்களை குலுக்குகின்றோம், நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறோம், எல்லாவற்றையும் சொல்கின்றோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது நமக்கே தெரிந்திருக்கின்றது, கசப்புணர்வு குடிகொண்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தை கடைசியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, உங்களுடைய இருதயமே உங்களை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், if your own heart says that you are wrong, if you are wrong in your own conscience, உங்களுடைய சொந்த மனசாட்சியிலே நீங்கள் குத்தப்பட்டவர்களாக, நீங்கள் உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நிரூபிக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? வேதம் சொல்லும் பொழுது அது தேவனால் பிறந்திருக்கிறோமா இல்லையா என்பதை எடுத்து காண்பிக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார். அதே தான் சொல்லும் பொழுது இரண்டு evidences, two evidences here he portrays. One is that we prove that we are born of God. Number two, we know God. இந்த இரண்டும் ஒன்று க்ளோஸா இந்த ரெண்டு எவிடன்சஸும் லிங்காக இருக்கிறது. நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் நேசிப்போம், வித்தியாசங்களை களைந்து நாம் ஒருவரையும் நேசிப்போம். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது அதை எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? யோவான் 8வது வசனத்தில், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்கே சொல்லும் பொழுது முதலாவது அதனுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல he that loveth not knoweth not God. அன்பு செலுத்தலன்னா there is no knowing God. அது ஒரு பிளெயின் ஸ்டேட்மெண்டாக ஒரு பிளண்டாக அவர் சொல்றாரு. இது சமூக ரீதியாக ஒரு இரக்கத்தை காண்பிப்பதில்லை. சில நேரத்தில் நாம் புரிஞ்சுக்கிறது என்ன பிரதர், அவங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கு பிரதர், இல்லை என்று சொன்னா நான் விவாதித்தோம், நான் சமரசம் செய்து கொண்டோம், இல்லை என்றால் நேரில் நாங்க போய் பார்த்தோம் பிரதர், பேசணும் பிரதர் அப்படின்ற இல்லை என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறோம், அவங்களுக்காக நான் ஆழமா ஜெபிக்கிறேன், ஊன்றி ஜெபிக்கிறேன், உபவாசம் வந்து ஜெபிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம். இல்லை என்றால் அவருக்கு ஒரு சுகவீனம் ஏற்பட்டது, நாம் நேரில் சென்று நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய கைண்ட்னஸோடு நம்ம காட்டலாம். we may be even showing the personal kindness. நான் சொல்வது என்னவென்றால், இந்த கைண்ட்னஸ் காண்பிப்பதோ ஒரு நேச்சுரல் அஃபெக்ஷனை காண்பிப்பதோ இதுவல்ல தேவன் சொல்லக்கூடிய இந்த அன்பு. தேவன் சொல்லக்கூடிய இந்த அன்பு என்பது ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய அன்பு, இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அல்லது உறவின் ரீதியாக இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே சொல்லப்படவில்லை. அல்லது ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறீர்கள் அதுவெல்லாம் இங்கே சொல்லப்படுவது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகர் இரக்கத்தை காண்பிக்கிறார்கள், நம்மை காட்டிலும் அநேகர் வழியிலே நன்றாக இரக்கத்தை காண்பிக்கிறார்கள், கிருபை காண்பிக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் விரும்புவது இரக்கம் அல்ல. இங்க இரக்கம் அல்ல, மாறாக தேவனுடைய குணாதிசயமாக இருக்கக்கூடிய அன்பை விரும்புகின்றார். அதான் சொல்லும் பொழுது, அன்பு இல்லாதவன், உங்க வாழ்க்கையில் அன்பு இல்லை என்று சொன்னால் தேவனை அறியாதவர்களாக நாம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். If we don't have love with us,
It is equivalent to not knowing God. தேவனை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. You still don't have that personal relationship. Know என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? You don't have that personal relationship of knowing God or knowing who God is. தேவன் யாராக இருக்கிறார் என்பதை தனிப்பட்ட முறையில உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. நான் இன்னும் புரிஞ்சுக்கல. Still I am yet to know who God is. தேவன் யார் என்பதை என் வாழ்க்கையில நான் இன்னும் புரிஞ்சுக்கல. அவருடைய குணாதிசயங்கள் நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவரோட கூட இன்னும் நான் நெருங்கி வரவில்லை. அவருடைய குணாதிசயங்கள் என்னவென்று எனக்கு தெரியாமலே நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவரை தனிப்பட்ட முறையிலே நான் அறியாமல், உணராமல் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். Still I am yet to have a personal relationship with God. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இதனுடைய பிராக்டிக்கலா நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பமாக அம்மா, அப்பா, பிள்ளைகள் வீட்டுக்குள்ள இருக்கோம். 4 பேர் 5 பேர் வீட்டுக்குள்ள இருக்கோம் நம்ம வைத்துக் கொள்ளலாம். இருக்கின்றோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கிறோம்? We are still like poles apart. ஒரு குடும்பம் தான், ஒரு கூரைக்குள் வாழக்கூடியவர்கள் தான், ஒரே குடும்பம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தான், ஒரே ரத்தத்தால் பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனாலும் இன்னமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் அந்த உராய்வினுடைய அடிப்படையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தப்படுகிறது. இப்ப நான் சொல்வது புரியுது நான் நம்புகிறேன். அதனாலதான் இங்க knowing, we are yet to know God. We are yet to know God. If we have truly known God, our knowledge should become as a transformation in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை உண்மையாகவே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவருடைய அன்பை ருசித்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவர் யாராக இருக்கிறார் என்பதை நான் என் வாழ்க்கையிலே கண்டிருக்கிறேன், என் மனக்கண்களினாலே கண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த அறிவு, அந்த நாலேஜ் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கரங்கள் மூலமாக, நம்முடைய கால்கள் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக காண்பிக்கப்படவில்லை என்று சொன்னால், if it is not transformed through the acts of love, then it is not love, which is mean to you are yet to know who God is. ரட்சிக்கப்பட்ட 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் எவ்வளவு வேணா இருக்கலாம். But yet to know who God is. இருந்த போதும் தேவனை அறியாதவர்களாக, தேவனுடைய அறிவற்றவர்களாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வருகிறோம் என்று இங்கே நாம் எடுத்து காண்பிக்கிறோம். இதை சொல்லும் பொழுது என்ன காரணம்? நீங்க என்ன காரணத்தை சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய யோவான் 8வது வசனத்துல ஃபார், 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது அதோட ரீசன் சொல்றாரு ஃபார், மறுபடியும் அங்கேயும் ஃபார் தான் சொல்றாரு. அதோட ரீசன் என்னன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் 8வது வசனம் வாசிக்கும் பொழுது ஃபார் காட் இஸ் லவ். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த ஹோல் ஆஃப் த ஸ்கிரிப்சர். நீங்க இதே வார்த்தையை 16வது வசனத்துல காட் இஸ் லவ் என்று மறுபடியும் பயன்படுத்துறாரு. தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. ஏன் அதை சொல்றாரு? இந்த குறிப்பிட்ட குணாதிசயத்தை மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டவர் என்ன பண்றாரு? இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்பொழுது ஆவியானவர் என்ன பண்றாரு? நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நிறுத்தி பார்த்து விட்டு, இதற்கு who can be the best example for this attribute of God? It is none other than God himself. இதை வேறு ஒருவருக்கு சுட்டி காண்பிப்பதல்ல, மாறாக தன்னையே என்ன செய்யறாருன்னா, for God is love, என்னையே எடுத்து காண்பிக்கிறேன் என்று ஆவியானவர் இங்க சொல்றாரு. இதைத்தான் நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநேக குணாதிசயங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, for God is light, தேவன் ஒளியாகவே இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், தேவன் இந்த வண்ணமாக இருக்கிறார் என்று சொல்லி அநேக விஷயங்களில் ஆண்டவர் சொல்கிறார். அது போல அன்பிற்கும் வரும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பு கூறுகிறார், அது வேறு அர்த்தம். தேவன் அன்பை காண்பிக்கிறார், God has love, தேவனிடத்திலே அன்பு இருக்கிறது, அது வேற ஒரு அர்த்தம். ஆனா இங்க பார்க்கும் பொழுது God is love என்று சொன்னால், he is the completeness of love, he is the embodiment of love. தேவனுடைய முழு முழுமையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது தேவன் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கணும், அதனுடைய கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், தேவன் அன்பாக இருக்கிறார். God is love, தேவன் அன்பாக இருக்கிறார். இதான் முதலாவதாக நான் சொல்லும்போது, love is defined by God. தேவன் யார் என்று கேட்டால், அல்லது அன்பு யார் என்று நாம் கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், அன்பு என்பது தேவனாலே அதற்கென்று ஒரு வரையறை, அதற்கென்று ஒரு டெபினிஷன் கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் இங்கே for God is love, everything flows from his character. இந்த அன்பு என்பது அவருடைய குணாதிசயத்தின் வாயிலாக நமக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இந்த அன்பை எப்படி அவர் காண்பித்தார்? தான் பகைக்கப்பட்ட நேரத்திலே, தன்மேல் கல்லறியப்படும் நேரத்திலே, தன்மேல் துப்பல்கள் ஏற்றப்படும் நேரத்திலே, நான் சிலுவையில் அடிக்கப்படும் நேரத்திலே, தேவன் பரிசுத்தமான குணாதிசயத்தை ஒருபுறம் காண்பித்தாலும், தேவன் தம்முடைய நீதியையும் நியாயத்தையும் ஒருபுறம் காண்பித்தாலும், தம்முடைய அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். எப்படி காண்பித்தார் அன்பை? கல்வாரி சிலுவையிலே
அங்க இருக்கக்கூடிய மனுஷரை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் நேரத்திலே தன்மேல் எறியப்பட்ட எல்லா வகைப்பட்ட ஏளனமான பேச்சுக்கள், ஆல் த வேர்ட்ஸ் ஆஃப் டிஸ்பைசல், ஆல் த வேர்ட்ஸ் ஆஃப் பீன் forsaken, எல்லா துறக்கப்பட்ட வார்த்தைகள், எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் இருந்தாலும், இது எல்லாம் இருந்த போதும் கூட தேவன் நம்மை நேசித்தார். ஏன்? If you take any part of God, love will flow out. தேவனுடைய எந்த ஒரு பகுதி எடுத்தாலும் சரி, தேவனை எந்த புறத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, எந்த திசையிலே பார்த்தாலும் சரி, மேலே பார்த்தாலும், நாம் வலதோ இடது புறம் எந்த புறம் பார்த்தாலும் சரி, அங்கே தேவனை நாம் அன்பாகவே பார்க்க முடியும். எனி பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், God is love. At any position of God, God is love. At any activity of God, God is love. தேவன் பரிசுத்தத்தை காண்பிக்கிற ஒரு இடமாக இருந்தால் அங்கே அன்பை காண்பிக்கிறார். தேவன் இரக்கத்தை காண்பித்தால் அங்கே அன்பை வழங்க செய்கிறார். தேவனுடைய நீதி காண்பிக்கும் இடத்திலே அன்பு வெளிப்படுகின்றது. தேவனுடைய நியாயத்தை நிலைநாட்டும் நேரத்திலே அங்கே அன்பு வெளிப்படுகின்றது. ஆகவே எந்த ஒரு குணாதிசயத்தை தேவன் காண்பிக்கும் பொழுதும் அன்பை இதில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதை எப்படி புரிந்து கொள்வது? ஒருவேளை ஆண்டவர் தண்டிக்கிறார்னு வச்சுக்கோங்க, if God punishes us or if God disciplines us, எதன் மூலமாய் எதற்காக தேவன் நம்ம டிசிப்ளின் பண்றாரு? அவர் நமக்கு கோபம் வந்துருச்சுன்னா இல்லை, தேவன் மேல் அன்பாக இருக்கிறார். அதைத்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற காரணத்தினாலே, just because we are the children of God, the God disciplines each of us. ஏன் சிட்சிக்கிறார்? நம்மை நேசிக்கிறார். நாம் அவருடைய ரூபமாக மாற வேண்டும் என்பதை விரும்புகின்றார். அது நிமித்தமாகத்தான் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். ஆகவே எல்லா தேவனுடைய குணாதிசயத்திலும் இந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதான் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஒரு வேலை ஸ்தலமோ அல்லது நம்முடைய குடும்பமாக இருக்கின்றதை வைத்துக் கொள்ளலாமே, இந்த இடத்திலே நமக்கு ஒரு சில ஒரு கோபமான சில வார்த்தைகள் அல்லது நாம் ஈடுபடக்கூடிய நிலைமைகளிலே, if at all we receive harsh words or if at all we receive some criticism, நாம் சில இடத்துல விமர்சனங்களை சந்திக்கும் பொழுது, நமக்கு எதிராக சில வார்த்தைகளை பேசும் பொழுது, நமக்கு எதிராக சில குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் நேரத்திலே, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காயமகாரமான எண்ணங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்படும் நேரத்திலே நாம் அதற்கு எப்படி பதில் சொல்கின்றோம்? How do we respond to this activity? இதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது, you know God, for God is love. தேவன் அன்பாக இருக்கிறார். ஆனால் தேவன் என்ன செய்தார்? தேவன் தன்மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படும் நேரத்திலே, தேவன் தன் பேரிலே ஜனங்கள் துப்பும் நேரத்திலே, தேவன் தன்மேலே ஜனங்கள் எல்லா வகைப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் வைத்து கல்வாரி சிலுவையை அவர் அறையும் என்று சொல்லி, எங்களுக்கு இயேசு வேண்டாம், எங்களுக்கு பரபாசே போதும் என்று சொல்லும் நேரத்திலே அவர் என்ன செய்தார்? இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதே விதத்திலே நம்மால் காண்பிக்க முடிகிறதா? நம்முடைய வேலை ஸ்தலமாக இருந்தாலும், நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், நாம் அப்பேற்பட்ட வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதோ, நமக்கு அப்பேற்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படும் நேரத்திலே, நம்மிடத்திலே விவாதிக்கும் பொழுதோ, மற்ற எந்த செயலாக இருந்தாலும் நாம் அதற்கு பதிலாக நேசிக்க முடிகிறதா? நாம் மன்னித்து நேசிக்க முடிகின்றதா? இதை சொல்லும்போது நிச்சயமாக சங்கடம் இருக்கும். நிச்சயமாக நம்முடைய மனதிலே காயங்கள் ஏற்படும். இல்லை என்று சொல்லவில்லை, காயங்கள் ஏற்படாத மனுஷனே இல்லை. We will still have the wounds. Maybe the wounds have become the scar. ஒருவேளை காயங்கள் இருக்கலாம், அந்த காயங்கள் தழும்புகளாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அதையெல்லாம் நாம் மறந்து விட்டு, அதை மன்னித்து விட்டு நாம் நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியுமா? wounds heal, but scars will remain to say that there was wound. நமக்கு காயங்கள் ஏற்படும். காயங்கள் ஆறின பின்பதாக தழும்புகளாக நிற்கும். அந்த தழும்புகள் அங்கே காயம் ஏற்பட்டது என்பதை சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்மால் நேசிக்க முடியுமா? தேவனை பற்றி அறிவிருக்குமானால் நாம் நேசிப்போம். ஏன்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் மேல் அவர் காயப்பட்ட பொழுது, அவருடைய தழும்புகள் பரலோகத்துக்கு சென்ற பொழுதும் கூட அது நிச்சயம் இருக்கும். அடிக்கப்பட்டவனமாக இருக்கின்ற அந்த ஆட்டுக்குட்டியானவை நாம் தரிசிப்போம். அங்கே செல்லும் நேரத்திலே அந்த அடிக்கப்பட்ட காயங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு மோசம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதே நேரத்தில் தேவன் எவ்வளவு அதிகமாக நம்மை நேசித்திருக்கிறார், எல்லாவற்றையும் மறந்து நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை பற்றியும் நாம் புரிந்து கொள்வோம். நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்தாருங்க? போட்டு மறந்துட்டார். கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே பண்பை நாம் காண்பிக்க வேண்டும் என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு நினைப்பூட்டுகிறார். 1 கொரிந்தியர் 13:2 நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு எல்லா அறிவு இருந்தாலும், if I have all knowledge, if I have everything, if I speak in tongues, நான் பாஷைகளை பேசினாலும், நான் வரங்களால் நிறையப்பட்டிருந்தாலும், அன்பு எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றும் இல்லை. I am nothing without love of God shown in my life. என் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு காண்பிக்கப்படவில்லை ஆனால்
நான் ஒன்றுமே இல்லை. நாம் எப்பேற்பட்ட நபராக கூட இருக்கலாம், நாம் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லும் தெளிவான வார்த்தை, எனக்கு ஒன்றும் நான் ஒன்றும் இல்லை என்பது மிகவும் தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. 9வது வசனத்தை வாசிப்போமே. இதை சொல்லிவிட்டு யோவான் சொல்லும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்க தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. Now he comes to the manifestation of love. இந்த அன்பை ரெவலேஷன் சொல்றார். இது அன்பை நீ கட்டளையாக காண்பித்து விட்டார். கட்டளைக்கான காரணங்கள், அதனுடைய எவிடன்ஸ் எல்லாம் இங்கே பவுல் மன்னிக்கும் யோவான் சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த அன்பினுடைய ஒரு கிளைமேக்ஸுக்கு யோவான் போறார். இந்த அன்பு எங்கே வெளிப்பட்டது? Where was this love manifest? இந்த அன்பை வெறும் வார்த்தைகளாலே தேவன் பேசினவர் அல்ல. இந்த அன்பை தன்னுடைய குணாதிசயத்தின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் வாயிலாக, அல்லது தேவன் தப்புவித்ததனுடைய செயல்பாடுகள் விழுந்த விதத்திலே அவர் சொன்னவர், அவர் காண்பித்தவர் என்பதல்ல. மாறாக இந்த அன்பனுடைய எம்பாடிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக மனுஷர்கள் மத்தியிலே காண்பிக்கிறார். He shows the completeness or the embodiment of love before men. இது யார் மூலமாக காண்பிக்கிறார்? அதை சொல்லும் பொழுது 9வது வசனத்தில் காண்பிக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே. How do we know that what love looks like? அன்பு அப்படின்னா எப்படிங்க நம்ம பார்க்க முடியும்? அன்புக்கான உருவம் என்னன்னு நம்ம கேட்போம். உலக பிரகாரமான மனுஷனை கேட்கும் பொழுது அன்பினுடைய உருவம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அன்னை தெரசாவை எடுத்துக்காட்டை சொல்லுவார். அன்னை தெரசாவை போல நேசிக்க யாருமே இல்லை. அன்னை தெரசா தன்னுடைய எல்லாவற்றையும் திறந்து விட்டு, தியாகபூர்வமான அன்பு, தன்னுடைய வெளிநாட்டினுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இங்கே வந்து அன்னை தெரசாவை போல நேசிக்க முடியுமா? உலகத்தார் பேசக்கூடிய வார்த்தை இது. ஆனால் உங்களையும் என்னை பொறுத்த மட்டும் என்ன, நம்முடைய உச்சமான அன்பு, நம்முடைய உயரிய அன்பு, நம்முடைய மேன்மையான அன்பு, the excellency of his love என்று சொன்னார், the highest point of the love என்று சொன்னார், it is the cross. அது கல்வாரி சிலுவையாக இருக்கின்றது. அங்கே தேவன் என்ன செய்கிறார்? he made manifest his love. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படி காண்பித்தார்? அந்த வேர்ட் manifest அங்கே என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த verse 9ல பாத்தீங்கன்னா, in this இதிலே was manifested the love of God towards us. தேவன் நம்மை நேசித்தார். எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாரு? மேனிஃபெஸ்ட் என்று சொன்ன அர்த்தம், he revealed us, he made it very much, he made it spectacular, he made it a grand show. It was a grand and extravagant show என்று பொதுவாக சொல்வார்கள், கொலோக்கியலாக சொல்லும் பொழுது. அப்படியானால் இந்த அன்பை என்ன செய்யறாருன்னா, அப்படியே பிரகடனப்படுத்தி, வெளிப்படுத்தி, அதை முழுவதுமாக உலகமெங்கிலுமாக மிகப்பெரிய ஒரு காட்சி பொருளாக நம் முன்பதாக தேவன் வைத்திருக்கிறார். He made it very much spectacular for the whole world to show and to experience this love of God. எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாரு? Through his own son. தம்முடைய சொந்த குமாரன் மூலமாக இந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். He revealed it openly. யாருக்கும் மறைச்சு இந்த அன்பு மறைத்து வைத்து இந்த அன்பு காணும். It is not something that was hidden, but it was put on a display in the historical period of time. காலங்கள் நிறைவேறின பொழுது தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். He revealed it, he made it manifest. அவர் எல்லாரும் பார்க்கத்தக்க வகையிலே அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படி காண்பித்தாரு? ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினது. because God sent, it was God sent. இதுல இந்த 9வது வசனத்துல ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான படிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் it is manifested love. அதே போல God sent அப்படின்னா நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை ரெக்வெஸ்ட் பண்ணல. it was not requested by us. நீங்க ஆண்டவரே எங்களை நேசிங்க ஆண்டவரே, உங்களுடைய அன்பை எங்களுக்கு காண்பீங்க, இது அல்ல. it is God sent. தேவன் என்ன பண்ணாருன்னா he sent it. அவர் அதனை அனுப்பி காண்பித்திருக்கிறார். He deliberately, he decided that the love, the utmost or the ultimate love of God should be manifest, should be made spectacular to the sight of men. மனுஷருக்கு தேவன் தன் காண்பிக்கக்கூடிய அன்பினுடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எவ்வளவு மகிமை பிரதாபமாக இருக்கிறது என்பதை காண்பிக்க தேவன் விரும்பினார். நீங்களும் நானும் விரும்பவில்லை. நீங்களும் நானும் தேவன் அன்பை தேடி போகவில்லை. நீங்களும் நானும் தேவ அன்பை பார்க்கும்படியாக எங்கேயும் போய் சென்று சேர்ந்து அங்கே ஆண்டவரே எங்களுக்கு அன்பை காண்பீங்க, எங்களுக்கு அன்பை காண்பீங்கள் என்று நான் கேட்கவில்லை. We did not request for the love of God, but it was sent. God sent. தேவன் என்ன செய்யறாரு? அவரை அனுப்பினார். God sent. அடுத்த வார்த்தை his only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார். இந்த ஒரே பேரான குமாரன், the one and only or the unique person, அதான் அதோடைய அர்த்தம். இதுல கிரேக்க வார்த்தையில பயன்படுத்தப்பட்டது அர்த்தம்னு சொன்னா மோனோ ஜீன், ஒரே ஜீன் தான்.
இட் இஸ் ஒன்லி ஒன், இட் இஸ் யூனிக். இது தனித்தன்மை உள்ளது. இதற்கு வேற காப்பி எல்லாம் கிடையாது. டூப்ளிகேட் காப்பி, இதுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, இதெல்லாம் கிடையவே கிடையாது. there is no duplicate for the son of God. there is only one son that he had. ஒரே ஒரு குமாரன் மட்டும்தான் அவருக்கு இருந்தார். ஒரே குமாரன், இஸ் ஒன்லி சன், இஸ் யூனிக் சன். ஒரே குமாரன், தனித்துவமான தேவன், தனித்துவமான குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார். இஸ் த ஒன்லி சன், த ஒன்லி பிகாட்டன் சன். தம்முடைய அன்பை காண்பிக்க தூதனை அனுப்பவில்லை, தம்முடைய அன்பை காண்பிக்க தீர்க்கதரிசி அனுப்பவில்லை, தம்முடைய அன்பை காண்பிக்க வேறொரு மனுஷனை பிரதிநிதி அனுப்பவில்லை. மாறாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தனக்கு இருந்த ஒரே குமாரன், he had only one son so that he can gain more sons in glory. ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அநேக குமாரர்கள், அநேக பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படும்படியாக இந்த அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார். அது அந்த அன்பு மிகவும் விலையேற பெற்றது. அவருடைய குமாரன் விலையேற பெற்ற ஒருவர். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, ஒன்லி பிகாட்டன் சன் into the world. எங்க அனுப்புறாரு? உலகத்திற்குள் அனுப்புறாரு. He sent him into the world. உலகத்தினுடைய சிஸ்டம் எப்படி இருக்கிறது? கரைபட்டு போயிருக்கிறது. உலகத்தினுடைய பிள்ளைகள் கரைபட்டு இருக்கிறார்கள். உலகத்தினுடைய முழு அமைப்பும் அதனுடைய கோட்பாடுகளும் கரைபட்டு இருக்கிறது. It is completely dirty. It is completely tarnished. முழுவதுமாக அது கரைபடிந்து அழுக்கு நிறைந்ததாக அது டர்ட்டியா இருக்கிறது. ஆனால் அந்த அன்பிற்குள்ளாக, பாவம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பிற்குள்ளாக, தேவன் எங்களுக்கு வேண்டாம் என்று புறக்கணிக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே இந்த அன்பை தேவன் நமக்கு அனுப்பி இருக்கிறார். பிதாவாகி தேவன் நன்மை வைத்திருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி 1 யோவான் 3:1 சொல்லுகிறார். யோவான் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, இதோ தேவன் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:16 நாம் வாசிக்கும் பொழுதும் கூட, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கு. we know what is meant by love only because the son who was sent for us. தேவன் தம்முடைய குமாரன் அனுப்பியதனால அன்பு இன்னதனே நம்ம புரிஞ்சிருக்கோம், நம்ம தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி அன்பு நமக்கு தெரியல. அதைத்தான் சொல்லும்போது he sent into this world. அவர் தம்முடைய சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு இங்க இருக்கக்கூடிய பாவம் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்திற்குள் வந்தார். கடைசியாக சொல்லும் பொழுது that we might live through him. அதுக்கான purpose, what is the purpose of him being sent to this world? அவர் ஏன் அனுப்பப்படுகிறார்? தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகவா? நான் இதுவரைக்குமாக இல்லை, ஆனால் இப்பொழுது இங்கே வந்து உங்களுக்காக என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் a reason. சும்மா அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கவா? there is purpose in his coming. அவருடைய முதல் வருகையிலே அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி கொடுத்ததற்கான ஒரே நோக்கம் என்னவென்றால், இங்க சொல்லப்படும் பொழுது that we might live through him. உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உண்டாயிருப்பதற்கு. அவர் எதற்காக வந்தார்? மரித்து போயிருந்த பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, உயிர்ப்பித்து மீண்டுமாக இழந்து போயிருக்கின்ற அந்த பரம ஈவை நாம் ருசி பார்க்கும்படியாக, அந்த பரலோகத்திற்குள் நாம் சேர்க்கப்படும்படியாக, அந்த பரதேசத்திற்குள் நாம் சேர்க்கப்படும்படி என்ன செய்கிறார் வந்த ஆண்டவர்? இங்கே காண்பிக்கிறார். தமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். மரித்து போனவன் இனி மரித்து நரகத்திற்குள் செல்லக்கூடாது என்பதற்காக நமக்கு ஜீவனை கொடுத்து அவர் மூலமாய் நாம் ஜீவிக்க வேண்டும், நித்திய ஜீவனை பெற்று அனுபவித்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறார். இதைத்தான், இந்த நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கென்று அனுப்பப்பட்டிருக்கிறார். அனுப்பப்பட்டது மட்டுமல்லாமல் ரோமர் 8:32 வாசிக்கும் பொழுது he did not spare his own son. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். he had given his own son because he did not spare him. அவர் விட்டு விடல, மாறாக நம்மை நேசித்தார். நேசித்ததன் காரணம் என்ன? நாம் ஜீவனோடு இருக்கும்படியாக. அவரே ஜீவனாக இருக்கிறார். அடுத்ததாக இதை சொல்லிவிட்டு இந்த நீங்க மறுபடியும் 9வது வசனத்தை நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க, ஆழமா நீங்க சிந்திச்சு பாருங்க. மறுபடியும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதனுடைய 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. மறுபடியும் சொல்லும்போது அன்பு எப்படி உண்டாயிருக்கின்றது? தம்முடைய குமாரனை அனுப்பினது மூலமாக. குமாரனை அனுப்பி கிருபாதார பலியாக, he had sent his son as a propitiation. நமக்கு பதிலாளாக, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நாம் அவருக்குள்ளாக நீதியாகும்படியாக, நம்முடைய எல்லா பாவத்தையும் அதனுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய கிருபாதார பலியாக அவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பியிருக்கிறார். நாம் குற்றவாளிகளாக இருந்த பொழுது, நாம் அக்கிரமக்காரராக இருந்த பொழுது, பாவிகள் என்று எண்ணப்பட்டிருந்த நாட்களிலே தேவன்
நம்மை நேசித்தார். அதைத்தான் 10வது வசனத்துல சொல்லும் பொழுது, நம்மை அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற, முற்றுமாய் நீக்கி போடக்கூடிய, ஏதோ மறைப்பதல்ல, அதை மூடி போல மறைத்திருப்பதல்ல, மாறாக நீக்கி போடுகின்ற, முற்றுமாய் சுத்திகரிக்கின்ற, நீதிமான்களாக மாற்றக்கூடிய அந்த அன்பை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே ப்ரொபிஷியேஷன் என்பது நான் ஏற்கனவே 2ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை சொல்லும் பொழுது நாம் விரிவாக நம்ம அதனை பார்த்திருக்கிறோம். ஆகவே நான் அதனை சற்று அதன் அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லி அந்த வசனத்தை நான் கடந்து போகிறேன். அடுத்தாக சொல்லும் பொழுது 11வது வசனத்துல, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இதனுடைய கடைசியாக சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு verse 11ல? இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் he has revealed his love. He has revealed his love, but this love had to be reflected. இந்த விதத்திலே தேவன் நம்மை அன்பு கூர்ந்திருக்கும் பொழுது we do have a duty. அதான் 11-12 சொல்லும் பொழுது we do have a duty. What is the duty? அதனுடைய கடமை என்ன? இந்த அன்பை எல்லாம் காண்பித்த பொழுது நீங்க ருசிச்சு பார்த்தீங்களா? Have you experienced this love in your life? இந்த அன்பை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ருசித்து பார்த்து வெறுமனே இந்த அன்பை ருசித்தவர்களாக மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களா? அப்படி இருக்குமானால் அது அன்பு அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கடமை, you do have a duty. உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. அந்த கடமை என்னவென்றால் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். You also need to love one another. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பேட்டர்னாக மாறணும். It has to change as a pattern of life. குமாரனை அனுப்பின நேரத்தில் குமாரனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். அவர் நேசிக்கிறார். He was forsaken. He was despised. அவர் ஏளனப்படுத்தப்பட்டார். அவர் துச்சமன மதிக்கப்பட்டார். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்தத்திலே வந்தால் சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறக்கணித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இருந்த போதும் அவர் அவர்களை நேசித்தார். இது போல நாமும் புறக்கணிக்கப்படும் நேரத்தில் நாம் நேசிக்கிறோமா? தள்ளப்படும் நேரத்திலே நாம் நேசிக்கின்றோமா? நாம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு இடத்துல நாம் நேசிக்கின்றோமா? இதுதான் கடமை என்று சொல்லி, this is the duty that we do have. It is a necessary evidence that we have to show. மன்னிக்க முடியாத ஒரு இடத்திலே நாம் மன்னிப்பை காண்பிக்கின்றோமா? நேசிக்க முடியாத ஒரு நபரை நாம் நேசிக்கின்றோமா? Are we showing the love to a person who is totally unlovable? நேசிக்கவே முடியாதுங்க ஒருத்தரை மன்னிக்கவே முடியாது. அந்த நபரை மன்னிக்க முடியுதா? அதை இங்க சொல்லும்போது you also have to love, you ought to love one another. ஏன் சொல்றாரு? 12வது வசனத்தில், no man hath seen God at any time. ஒரு மனுஷனும் தேவனை இதுவரைக்கும் கண்டதே இல்லை. யாராவது பார்த்திருக்கிறார்களா? தேவனை பார்த்ததில்லை. ஆனால் எப்படி பார்க்க முடியும்? if we love one another, God dwells in us and his love is perfected in us. அப்படியானால் ஒருவரை நாம் நேசிக்கும் பொழுது தேவனை ஒரு நபரும் கண்டதில்லை. தேவன் ஒருவர் நேசிக்கிறார் என்பதை எப்படி நாம் விளக்கி காண்பிக்க முடியும்? How can you show that we or a person is loved by God? தேவனால ஒரு நபர் எப்படி நேசிக்கப்படுகிறார் என்பதை எப்படி காண்பிக்க முடியும்? அதுக்கு 12ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அப்பனா தேவன் நமக்குள் வாசமாயிருக்கிறார். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது, நேசிக்க முடியாதவர்களை நாம் நேசிக்கும் பொழுது, நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை நாம் நேசிக்கும் பொழுது, நமக்கு ஒருவர் மன்னிக்கவே முடியாத ஒருவரை நாம் மன்னிக்கும் பொழுது, பகை உணர்வை நாம் விட்டு நாம் மன்னிக்கும் பொழுது தேவன் நமக்குள் நினைத்திருக்கிறார். அப்படியானால் தேவனோடு நமக்கு ஐக்கியம் உண்டு, தேவ அறிவு நமக்கு உண்டு, தேவனை நாம் நேசிக்கிறோம் என்பதை நாம் விளக்கி காண்பித்து அந்த அன்பு வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுது. அதான் அங்க வேர்ட் சொல்லும் பொழுது, இட் இஸ் பெர்ஃபெக்டட். லவ் இஸ் பெர்ஃபெக்டட் இன் us. நமக்குள்ளாக அந்த அன்பு பரிபூர்ணப்படுகிறது என்று சொன்னால் இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. இந்த நபரிடத்துல நீங்க என்ன சொல்லுங்க, அந்த நபர்கிட்ட என்ன வருங்கன்னா அன்புதான் வரும். Whatever you say to him, love will be the outcome of this person. யார்கிட்ட? தேவன்கிட்ட. இதே அன்பைத்தான் நம்மிடமிருந்தும் தேவன் விரும்புகின்றார். இதைத்தான் யோவான் சொல்லும்போது, this is the love that you ought to show in the love in the relationship with one another. இதை நீங்கள் காண்பிக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். இதை நீங்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையின் மூலமாக பரிபூர்ணப்பட்டிருக்கு. It has been perfected in your life. உங்க வாழ்க்கையில பரிபூர்ணப்பட்டு உங்க வாழ்க்கையில இந்த அன்பானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபிக்கிறீர்கள் என்பதை இங்க சொல்லி இந்த பகுதியை அவர் நிறைவு செய்கிறார். மீண்டும் இருக்கக்கூடிய மீதமுள்ள விஷயத்தை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே 13 முதல் கொண்டு இருக்கின்ற வசனங்களை நாம் அடுத்த வாரத்தில் நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், அன்பு தேவனால் உண்டாயிருக்கின்றது. ஆனால் இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கப்படுகிறதா? Do we show this love that God is love? தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பது உண்மை.
தேவன் நம்ம எல்லாரையும் நேசித்திருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மை நேசித்தார். நேசிக்க முடியாது இருக்கக்கூடிய நம்மை நேசித்தார். முரட்டாட்டம் பிடித்திருக்கிற சந்ததியான கடின கழுத்துள்ள உங்களையும் என்னையும் தேவன் நேசித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கடின கழுத்துள்ள ஒருவரை, மன்னிக்க முடியாத ஒரு சகோதரனை, பகைப்பதற்கு மட்டுமே பாத்திரராக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை நாம் நேசிக்க முடியுதா? அப்படி நேசிக்கும் பொழுது அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்குள் வாசமாயிருக்கிறார். தேவனோடு நமக்கும் ஒரு நெருங்கிய உறவு உண்டு என்பதை நாம் எடுத்து காண்பிக்கிறோம். அதை தான் சிந்திக்கும் பொழுது the revelation and the reflection of love இதனுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டுமாக. தேவன் நமக்கு அது உதவி செய்வாராக. அதற்கு உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நீங்க செயல்படுத்த அனுமதிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.